கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. இந்தாம்மா, இத நீ கட்டிக்கிட்டு இப்ப எங்க எல்லாரும் முன்னாடியும் நீ ஆடுற. வாங்கிக்க. ஏமா தாய்ங்கிற? வாங்கிக்க. இந்தா. இவளை என்ன பண்றது? சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா இருடி, உன் ஆட்டத்தை மொத்தமா நிறுத்துறேன். சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா 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 தனதோம் ததீம் ததோம் ததீம் தன தனதோம் தனதோம் திருதிரு தன தனதோம் தனதோம் தாக்குதிகோ தன தனதோம் 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 தோம் ததீம் தீம் ததோம் தோம் ததீம் என விழிகளில் நடனமிட்டாய் பின்பு இதயத்தில் இறங்கி விட்டாய் மெல்ல மெல்ல என் உயிரை பறித்து கொண்டாய் மனதை தழுவும் ஒரு அம்பானாய் மனதை தழுவும் ஒரு அம்பானாய் பருவம் கொத்தி விட்டு பறவையானாய் பருவம் கொத்தி விட்டு பறவையானாய் ஜனுதனின் 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 சரகையும் ஏங்குதே அது கிடக்கட்டும் நீ. இனிமே நீ வரதத்தை நினைக்காத அளவுக்கு பண்றேன்டி. பூங்குடி, நீ ஆடின ஆட்டத்தை பார்த்தா அந்த தில்லை நடராஜரே நேர்ல வந்து பெண் உருவத்துல ஆடின மாதிரி இருந்துச்சுமா. கால் தரையில படாம ஆடி அந்த வானத்துக்கும் பூமிக்குமா உன் விஸ்வரூபத்தை காட்டிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இப்படிப்பட்ட பொண்ணு என் வீட்டுல வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலாமா? ஐயோ, நான் இங்க வந்து படிக்கிறது, ஏன் இப்ப நான் உங்க முன்னால நிக்கிறது எல்லாமே நீங்க எனக்கு போட்ட பிச்சை. நீங்க போய் இப்படி சொல்லாமா பாட்டி? தாத்தாவை பாத்துக்கிறது நான் செஞ்ச பாக்கியம். பூங்குடி, அபாரம்மா, அற்புதம். நீ பரதத்தை கத்துக்கிட்டு ஆடல, அது ஒரு அர்த்தத்திலேயே இருக்கு. உன் ஆட்டத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த தெய்வீக கலைய யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட? டாடி, என்னம்மா? போதும், அவளை ரொம்ப புகழாதீங்க. எனக்கு என்னமோ நீங்க சொல்ற அளவுக்குலாம் அவ பெருசா ஒண்ணு ஆடி கிழிக்கல. தீபிகா, முதல்ல ஒருத்தரோட திறமைய மனசு விட்டு பாராட்ட கத்துக்க. அப்பதான் மனசு விசாலமாகும், நம்ம திறமையும் வளரும். டாடி, நீங்களே அவளை மனசு விட்டு பாராட்டிக்கோங்க. என்னாலலாம் அவளை பாராட்டுற மாதிரி ஃபேக்கா கூட நடிக்க முடியாது. ச்சீ, வாங்க. பூங்குடி, அவ பேசுனது எதையும் உன் மனசுல வச்சுக்காதம்மா. உண்மையிலேயே உன்கிட்ட அபாரமான நடன திறமை இருக்கு. அத மேலும் மேலும் வளர்த்துக்க நீ முயற்சி பண்ண. சரிங்க பாட்டி. நீங்களும் தாத்தாவும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி.
நல்லா இருமா. மாஸ்டர் இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தப்பு 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 தப்பு. பரதநாட்டியம்ங்கிறது ஒரு நடனம் மட்டும் இல்ல, அது ஒரு தபம். அது ஒரு உயர்ந்த கலைமா. அதை கத்துக்கிறவா ஒரு நொடி கூட செலவு பண்ணக்கூடாது. கலைமகளோட வாசல்ல நின்னுட்டு காஃபி நீட்டுறே, தள்ளி போமா. குழந்தை, நீ மட்டும் இங்க வாமா. மத்தவெல்லாம் கொஞ்சம் தூரமா தள்ளி நில்லுங்க. குழந்தை, இப்ப குருவுக்கு வணக்கம் வைக்க போறோம். வணக்கம் சார். குழந்தை, வணக்கத்தை அப்படி சொல்லக்கூடாது. ஓ அப்படியா? குட் மார்னிங் சார். எப்படி சொல்லி கொடுக்கறது? ஏய் எருமை, உனக்கு குரு வணக்கம் கூட சொல்ல தெரியாது. சரி, அது தெரியலனாலும் பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுடலாம். ஆனா உன்னுடைய அதிக பிரசங்கி தனத்தை என்னால மன்னிக்கவும் முடியாது. 1 மணி நேரத்துக்கு நீ வாயை திறந்து பேசவே படாது. புரியுறதா? சத்த இரு. நான் பண்றத நல்லா கவனமா பாத்துக்கோ. இப்ப நான் எப்படி பண்றனோ அது அப்படியே பண்ணணும். புரியுறதா? கை இப்படி வச்சுக்கோ. என்ன மாதிரி உட்கார கூடாது, நன்னா உட்காரணும். எங்க நீ குரு வணக்கம் சொல்லு. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். பூமியை நன்னா தொடு தொடு, நன்னா தொடு. தடி கழுத நன்னா தொடு. முதல்ல இருந்து பண்ணு. அப்படிதான் நன்னா உடம்ப வளைக்கணும். தொடு தொடு, நன்னா தொடு. உட்காரு, நல்லா உட்காரு, நல்லா உட்காரு, நல்லா குனி குனி. உட்காரு. உட்கார மாட்டேங்கிற, உட்கார மாட்டேன். உட்காரு. பரதநாட்டியம் கத்துக்கணும் இல்லையா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்து கொடுத்துட்டு இருக்கேன். என்ன கால் உதறுது, தண்ணி போட்டவ மாதிரி ஆடிண்டே இருக்குது. அங்க என்ன பார்வை, அங்க என்ன பார்வைன்னு கேக்குறேன். குரு வணக்கம் கூட வைக்க முடியல. நல்லா மூக்கு முட்டை தின்ன வேண்டியது, இடுப்புல கொழுப்பு வச்சு மைதா மாவு மூட்டை மாதிரி இருக்க வேண்டியது. அப்புறம் எப்படி உன்னால வணக்கம் வைக்க முடியும்? முத வேலை உன் கொழுப்பை குறைக்கணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்களை பரதநாட்டிய மாஸ்டர்னு சொன்னாங்க. நீங்க என்னடான்னா ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி பெரம்பல எடுத்து அடிக்க வரீங்க. ஓ, குருவை எதிர்த்து வேற பேசுறியோ? உங்க அம்மா என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் காப்பாத்தணும். சரி, உனக்கு குரு வணக்கம் தான் வரல, ஜதி சொல்லி தரேன். அதையாவது ஒழுங்கா கத்துக்க, இல்லன்னா அடிதான் கிடைக்கும். வேணும்டி. ரெடியா? தையா தையா தை தை தா. தையா தை. சரியா பண்ணுமா? தையா 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 தை தை தா. தையா தையா தை தை தா. எருமை எருமை எருமை, எவ்வளவு தரம் சொல்லி தர்றது? ஒழுங்கா பண்ணு. தையா தையா தை தை தா. தையா தையா தை தை தா. தையா தையா தை தை தா. ஆடு ஆடு, அப்படிதான். தையா தையா தை தை தா. தையா தையா தை தை தா. சொரத்தே இல்ல மாடுற, சொரத்தே இல்ல மாடுற. என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்கேன், பார்த்துட்டு கிண்டல் பண்றியா? வேண்டாம் மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர் வேண்டாம் மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர் வலிக்குது மாஸ்டர். ஏய், ஓடாத
ஒழுங்கா நில்லு. என்னடா சிரிச்சிட்டு இருக்க? அனன்யா பாவம்டா. போய் காப்பாத்து போ. வேணாம் மாஸ்டர். ஆ? முதல் நாளே ரொம்ப அடிச்சீங்கன்னா அவன் நாட்டியம் கத்துக்க மாட்டேன்னு அடம்பிடிப்பா. ப்ளீஸ் மாஸ்டர், இப்போ விட்டுடுங்க. நீங்க நாளைக்கு வாங்க, அதுக்குள்ள ஒரு சில பேசிக்ஸ் எல்லாம் நாங்க சொல்லி கொடுத்து வைக்கிறோம். அதுவும் சரிதான் தம்பி. இவன் கிட்ட மாட்டின்ட்டு என் பிராணனை போறது, மூச்சு வர வாங்குறது. நாளைக்கு நான் வருவேன். அப்பவும் நீ சரியா ஆடல, உன் தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவேன். இந்தா இத புடி. நான் வரேன். ஓகே மாஸ்டர். பகவானே, என்ன பிராணனை வாங்குறா? ஏண்டா நான் உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த மாஸ்டர் கிட்ட அடி மேல அடி வாங்கி முழங்கால் வீங்கி மூச்சு வாங்க நிக்கிற. உனக்கு நான் அடி வாங்கினது காமெடியா இருக்கா? முதல்ல உன்னை உதைக்கணும்டா. நில்லு. டேய், நில்லுடா. டேய், உன்னை நில்லு. நீ எங்க போன அட மாட்டே. நில்லுடா. ஏய் மாறி, கொஞ்சம் நல்ல மாறி, ரொம்ப வேற மாறி மாறி, சிரிச்சா தங்க மாறி, முறைச்சா சிங்க மாறி மாறி. ஏய் வாவ்டா, என்ன நன்யா, ஒரே ஒரு நாள் தான் டான்ஸ் கத்துக்கிட்ட, அதுக்குள்ள உன்னோட நட ஸ்டைல்ல மாறி போச்சு. பரதநாட்டியம் தானே கத்துக்கிட்ட, என்னமோ பிரேக் டான்ஸ் கத்துக்கிட்ட மாதிரி இவ்ளோ ஸ்டைலா நடந்து வர. வாவ், ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ டா. வாடா வா. உன்னதான் தேடிட்டு இருந்தேன். என்ன மரியாதை குறையுது. நல்ல வேலை நீயே வலிய வந்து மாட்டிக்கிட்ட. போ அனன்யா, அண்ணனை போயிட்டு வாடா போடான்னு திட்டிக்கிட்டு. உனக்கு கொஞ்சம் கூட பெரியவங்களை எப்படி மதிக்கணும்னு தெரியல. உன்னை ஆத்துல எப்படி வளர்த்துருக்கா பாரு. என் அண்ணனோட காதலுக்கு ஐடியா குடுக்கறன்ற பேர்ல பூங்கொடி கிட்ட பரதநாட்டியம் கத்துக்க ஐடியா கொடுத்தவன் நீதானே? ஆமா, அதுக்கு என்னப்பா? அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? வாட் ஹேப்பன்? என் அம்மா பூங்கொடி கிட்ட எல்லாம் பரதநாட்டியம் கத்துக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு மாஸ்டரை வர சொல்லிட்டாங்க. அவரு எனக்கு ஆட தெரியலன்னு சும்மா ஒரு பெரம்பு எடுத்து என் காலை வெளுன்னு வெளுத்துட்டாரு. அதுல என்னால நடக்கவே முடியாம நான் நொண்டி நொண்டி நடந்து வந்தா நீ என்னடானா ஸ்டைலா நடந்து வரன்னு கிண்டலா பண்ற. ஆமா, இந்த பாரு அனன்யா, நான் சும்மா தான் சொன்னேன், கல்லல அடிக்காத. ஐயோ கால் போச்சு. ஐயோ வேணாமே, போட குச்சில அடிக்காத. ரிங்கா ரிங்கா ரோஸ் குச்சி விடுடா. வேணா விட்டு எஸ்கேப். ஏண்டா இந்த சொட்டத்தல மாஸ்டர் ஜதி சொல்றேன் என் காலை போட்டு உடைச்சிட்டான். நானடா கேட்டேன் உங்ககிட்ட பரதநாட்டியம் வேணும்னு. என் காலை உடைக்கிறா இல்லையான்னு பாரு. இவ்வளவு மாதிரி நானும் நொண்ட ஆரம்பிச்சேனே, வலி தாங்கல. அனன்யா போதும் அனன்யா, முடியல. ஃபைட் ஆஃப்டர் தி பிரேக். டேய், ஐயோ நீ வேணா அடிக்காத. இந்த மாதிரி பண்ண காப்பாத்த யாருமே இல்லையா? அவ என்ன பாரபட்சம் பார்க்காம எப்படி அடிச்சா தெரியுமா? மம்மி. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒரு ஆம்பளை பையனை காலேஜ் முழுக்க துரத்தி அடிச்சிட்டு இருக்க. கோபி கொண்டனா கேக்குறது காலையில நினைச்சிட்டு இருக்கியா? நான் இருக்கேன், நான் கேட்பேன். இவன் என்கிட்ட அடி வாங்குறத கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. கடவுளால முடியாதது கூட காதலால காப்பாத்த முடியும். யார் உயிர் தோழி, யார் உயிர் காதலி, என் நடிச்சா கேக்குறதுக்கு என் குக்கி என் மாறி இருக்கா. ஏய், என்னடி பழக்கம் இது? பெத்த புள்ளைய கூட கை நீட்டு அடிக்க கூடாது. நீ என்னடானா கம்ப தூக்கிட்டு இவ்வளவு பெரிய ஆம்பளை அடிச்சிட்டு இருக்க? கேளு மாறி கேளு, நீயே நல்லா கேளு. எனக்காக தட்டி கேட்க யாரும் இல்லைன்னு தானே அவளை காலேஜுக்குள்ள போட்டி வச்சிருக்கிறான். ஆனா இனிமேல் அது நடக்காது மாறி. எனக்காக நீ இருக்கடா. இந்த சந்தோஷம் எனக்கு போதும் மாறி, போதும். ஏய், என்னடி பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ள? அதை ஏண்டி கேக்குற? இவன் பண்ண காரியத்தால என் டான்ஸ் மாஸ்டர் பெரம்பெடுத்து என்ன அடி நடிச்சு என் ரெண்டு காலும் வீங்கி போச்சு. சரி விடு, என்னதான் இருந்தாலும் உன் அம்மாலாம் போயிட்டாரு. சி, இவன நம்மால. சரி விடு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இதோட விட்டுருங்க. ரெண்டு பேரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. போ கோபி. தேங்க்யூடா மாறி. சரி கிடா நம்மாடுன்னு சொல்லிட்டா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு.
கோபி லவ் சக்சஸ்டா. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை. ஏய் அனன்யா, ஏய் அனன்யா, ஒரு நிமிஷம். ஐம் சாரி அனன்யா. நான் ஜீவா லவ்க்கு தான் ஐடியா கொடுத்தேன். ஆனா அது உனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஏய் இரு இங்க பார். இப்ப என்ன, உனக்கு அந்த மாஸ்டர் தானே பிரச்சனை. அவனை துண்ட காணும் துணியை காணும்னு ஓட வைக்கிறதுக்கு நான் வேற ஒரு ஐடியா பண்றேன். நீயும் உன் ஐடியாவை தூக்கி குப்பையில போடு. இல்ல அனன்யா, நான் சீரியஸா சொல்றேன். அவனை ஓட வைக்கிறதுக்கு நான் கண்டிப்பா வேற ஒரு ஐடியா பண்றேன். பண்ணிடுவியா? என்ன அனன்யா இப்படி கேட்டுட்ட? கண்டிப்பா பண்ணிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு 150 rupees சேஞ்சா இருக்குமா? எதுக்கு? ஐடியா வேணும்னா குவார்டர் போடணும். குவார்டர் போட்டாதான் மேட்டர் வரும். இரு. என்ன டேய். மறுபடியும் வரணும்டா. ஒர்க் அவுட் ஆகாது. டேய் மாஸ்டர் வரட்ட ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரமா விட்டதே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏய் ஐடியா வரல மச்சான். இவனை நம்பி வேஸ்ட். ஐடியா சொல்றேங்கிற பேர்ல ஏமாத்தி குடிச்சிருவான். இவனை நம்ப கூடாது. ఏ ఐడియా వచ్చింది. பொய்யாரன்னு சொல்லவே இல்லடா. கிட்ட வாங்கடா. மச்சான் ராசு, நீ போய் அந்த மெயின் மேட்டர் ரெடி பண்ணு. ஓகேவா? ஓகே மச்சான். எது எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். சரக்க பத்தி பேசினாதான்டா உன் மூளையே சார்பா வேலை செய்யுது. என்ன மச்சான் செய்யறது? அது அப்படியே டியூன் ஆயிடுச்சு. டேய் ஜீவா, நீயா? மாஸ்டர் ரெடி ஆயிட்டாரு. வாங்கடா எல்லாருமா சேர்ந்து மாஸ்டருக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம். போலாமா? சரி கிட்டி சரி கிட்டி சரி சரி கிட்டி சரி. என்ன மச்சான் மாஸ்டர் நானுங்க ஆமா வந்திருக்கு. மாஸ்டர் டேய் தம்பி கிட்ட வா. போடா கூப்பிடுறாரு. நீ இல்ல அந்த தம்பி. மீ. நீதான் வா. மாஸ்டர் என்ன பாசமா கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டு வந்துடுறேன். தாத்தா தை தரி கிட்ட தை தாத்தா தை. என்ன மாஸ்டர்? மாஸ்டர் பாசமா கூப்பிட்டு இப்படி மோசம் பண்றீங்களே, எதுக்கு மாஸ்டர் நோக்கு இந்த குளவரி? ஏண்டா போன புதன்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு நீ குடிச்சியா? அட ஆமா மாஸ்டர், பிரபா வைட் சாப்பிடதான் குடிச்சேன். நீங்களும் வந்திருந்தேலா? ஐயோ மாஸ்டர், மறுக்கா காரணம் சொல்லாம அடிக்கிறீங்களே, என்னதான் பிரச்சனை நோக்கு சொல்லுங்க மாஸ்டர். அபிஷ்டோ, யார பார்த்து குடிச்சீங்களான்னு கேக்குற? எங்க பரம்பரைக்கும் பாட்டிலுக்கும் ஜென்ம பகை. 6 நாளைக்கு முன்னால நீ குடிச்ச ஆல்கஹால் வாசனை கூட என் மூக்க டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நான் எவ்வளவு சென்சிட்டிவ்னு தெரிஞ்சுக்கோ. தெரியுது. இனி குடிச்ச நீ என்கிட்டயே வரக்கூடாது, புரியுதா? புரிஞ்சுது மாஸ்டர். என்ன இவன் நாய் மாதிரி குலைக்கிறான்? பேசுற கேப்ல லைட்டா எச்சி துப்புறாப்ல. டேய் என்னடா இது? நீ போட்ட பிளான ஈஸியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுற போல. என்ன மச்சான் சொல்ற? டேய் உன் பிளான் என்ன? அந்த ஆளை சரக்கடிக்க வைக்கிறதானே? ஆனா அந்த ஆள் என்னடானா நீ போனவர் அடிச்ச சரக்கையே கண்டுபிடிக்கிறான்னா இதெல்லாம் ஏமாத்துறா. இதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. நம்ம மாட்டிப்போம். ஆமால. என்ன நோமால என்ன செய்யறது? அதுக்கு ஏதாவது ஐடியா யோசி. அதுக்கும் என்கிட்ட ஐடியா இருக்கு. அந்த ஆளோட பவரை பார்த்த உடனே சரக்க கண்டுபிடிக்காம இருக்க சரக்குல சென்ட் அடிச்சு வச்சிருக்கேன். அந்த ஆளால கண்டே பிடிக்க முடியாது. மச்சான் சூப்பரா, வாசனையே தெரியல. எப்படி? இப்போ இதுக்கு பேர் தான் திருவேணி சங்கம தீர்த்தம். புரிஞ்சுதா மச்சான்? அது என்னடா திருவேணி சங்கமம்? ஜின்னு ஓட்கா பகாடின்னு 3 சரக்கையும் மிக்ஸ் பண்ணிருக்கோம். போதுமாடா? ஓகே ஓகே. உங்களுக்கு விளக்கு சொல்லி நான் வீணா போயிரும் போல இருக்கு. ஓகே வாங்கடா பிளே ஆரம்பிப்போம். ரெடி 1 2 3 செஞ்சிருவோம்.